விவசாயின் நாயும் கழுதையும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவரு தோட்டத்துல ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சுச்சு. அந்த விவசாயி விவசாயம் செய்ய துணைக்கு கழுதையும், விவசாய நிலத்தை பாதுகாக்க நாயும் வளர்த்துக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் விவசாய நிலத்து பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உடனே அங்க ஓடிப்போன நாய் அங்க காட்டு பன்னிங்க பயிர்களை திங்கிறத பார்த்துச்சு. உடனே சத்தமா குறைக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த நாய் உடனே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச விவசாயி பெரிய கம்பை எடுத்து அந்த காட்டு பன்னிங்களை துரத்தி விட்டுட்டாரு. தன்னோட பயிர்களை காப்பாத்தின நாய்க்கு அன்னையில இருந்து நிறைய சோறு போட்டாரு. அந்த விவசாயி இத பார்த்த கழுதைக்கு தானும் நாய் போல காவல் வேலை செஞ்சா நிறைய சோறு கிடைக்கும்னு நினைச்சுச்சு. அதனால தோட்டத்துல சின்ன அசைவு சத்தம் கேட்டா கூட சத்தம் போட்டு கனைக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால தூக்க முடியாம போன விவசாயி கழுதையோட இந்த திடீர் செயலுக்கு என்ன காரணம்னு தன்னோட தாத்தா கிட்ட போய் நடந்தத சொன்னாரு. புத்திசாலியான அந்த தாத்தா ஒரே வீட்ல 2 குழந்தைகள் இருந்தா எப்படி பாரபட்சம் காட்டாம வளர்க்கறமோ அது மாதிரி நன்மை செஞ்சாலும் செய்யலைனாலும் கழுதையையும் நாயையும் ஒரே மாதிரி நடந்து 2க்கும் ஒரே மாதிரி உணவு கொடுன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த விவசாயிக்கு உண்மை புரிஞ்சது. அன்னையிலிருந்து நாய் காவல் காக்கிற வேலை மட்டும் செஞ்சுச்சு. கழுதை பொதி சுமக்கிற விவசாய வேலை மட்டும் செஞ்சு சந்தோஷமா இருந்துச்சுங்க. மயிலும் முயலும் கதை. மயிலும் முயலும் நண்பர்களாக ஒரு காட்டுக்குள் வாழ்ந்து வந்தார்கள். இருவருக்கும் இடையே யார் மிகவும் அழகாக உள்ளார் என்ற போட்டி இருந்தது. அதனால் இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து இருவரும் பிரிந்து போனார்கள். ஒரு நாள் தண்ணீர் குடிப்பதற்காக அருகிலுள்ள ஆற்றிற்கு சென்று மயிலும் முயலும் தண்ணீர் பருகிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மயில் நீரில் தெரிந்த முயலை பார்த்து, ஆஹா, முயல் எவ்வளவு அழகாக உள்ளது என்று எண்ணியது. முயல் நீரில் தெரிந்த மயிலை பார்த்து, ஆஹா, மயில் எவ்வளவு அழகாக உள்ளது என்று நினைத்தது. மயில் கூறியது, முயலே, நீதான் மிகவும் அழகாக உள்ளாய், என்னைவிட நீதான் மிகவும் அழகானவள் என்றது. அதற்கு முயல் கூறியது, இல்லை இல்லை, உன் தோகை எவ்வளவு அழகாக உள்ளது, நீதான் மிகவும் அழகானவள் என்றது. அழகு என்பது கர்வம், அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்பதை மயிலும் முயலும் உணர்ந்து மீண்டும் இணைந்து நண்பர்களாக மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். Thank you for watching. Don't forget to subscribe. Cooties.